ஸோ அதனுடைய ஜிஎம்ஏ பார்ட், ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி. ஸோ ஆப்டிடியூட்னு சொல்லலாம், அடிப்படை கணிதம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து குரூப் 1 எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 முக்கியமானது. நீங்க டாப் போஸ்ட் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஏரியா வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டர். ஏற்கனவே அந்த ஆர்டிஐல போட்டு மார்க் வாங்கினதுல இருக்கட்டும், இல்ல கோர்ட்ல ஒரு தடவை சப்மிட் பண்ணி ஒரு கேஸ்ல வந்து மார்க் பார்த்ததுல இருக்கட்டும், ஃபுல் மார்க்ஸ் முழு மதிப்பெண்கள் வந்து எங்க உங்களால வாங்க முடியும் அப்படின்னா ஜென்ரல் மென்டல் எபிலிட்டியில வாங்க முடியும். ஆனா அதுலயும் நிறைய பேர் வந்து முழு மதிப்பெண் வாங்குறது இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்க ப்ராப்ளம்ஸ் போடக்கூடாது. ஒரு லேமன் யாரு பார்த்தாலும் அந்த இது புரியுற மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் இங்க வந்து அந்த மெசேஜ்ல மட்டும் பண்ணுங்க. சரிங்களா? உங்களோட ஆடியோவையும் வீடியோவையும் மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி. அப்போ ஜென்ரல் மென்டல் எபிலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா as யூஷுவல் உங்களுக்கு 10 மார்க் 15 மார்க்ஸ். நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்த்தா கூட பார்க்கலாம். சில கேள்விகள்லாம் இதெல்லாம் எப்படி வந்து 15 மார்க்ல கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு தெரியும் 8 மார்க் ஃபார் 8 மார்க் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து 1.5 பேஜஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே மேத்ஸா இருந்தா கூட அந்த ரூல்டுல தான் நீங்க எழுதணும். இதே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 மார்க்ஸ்க்கு வந்து 2.5 பேஜஸ் கொடுத்துருப்பாங்க. அது ரூல்டுல தான் இருக்கும். ஸோ அப்ப கணக்கு கொஸ்டினும் பாத்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் இயர், நீங்க பார்த்துருந்துருக்கலாம். ஃபைண்ட் த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் 3 ஃபிராக்ஷன்ஸ். 3 பின்னங்களை கொடுத்துட்டு அதுக்கு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கேட்டிருந்தாங்க. அப்போ ஜென்ரலா உங்களுக்கு இப்படி ஒரு பின்னங்களை கொடுத்துட்டு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பண்ணணும்? போத அது பாருங்க, அது வந்து அது 15 மார்க் கொஸ்டின்ஸ். அப்போ 15 மதிப்பெண் வேணா அப்படிங்கும்போது முழு மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னா அப்ப எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படின்னா என்ன கேக்குறாங்க? அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வெறுமனே அந்த ஃபிராக்ஷன்ஸ்க்கு நீங்க எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? 2 ஸ்டெப் போதும். ஆனா இது டெஸ்கிரிப்டிவ் டைப், விரிவான விடை எழுதக்கூடியது. உங்களுடைய எந்த ஆன்சருமே நான் சொல்றது ஜென்ரல் மென்டல் எபிலிட்டிக்கு மட்டும் கிடையாது. அது சமூக பிரச்சனைகளான சோசியல் இஷ்யூஸா இருக்கலாம், மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரியா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அது வந்து ஒரு நார்மலா ஒரு யாரு பார்த்தாலும் ஒரு லாஜிக்கலா அப்படியே இருக்கணும். நீங்க எழுதிருக்க ஆன்சர் வந்து கேள்விக்கு தகுந்த மாதிரி இருக்கணும், கேள்வியை விட்டு போயிடக்கூடாது. அதனாலதான் எப்பவுமே நீங்க கேள்வியை படிச்சுட்டு எழுதும் போது நம்மளே அறியாமையும் அதை தாண்டி ஏதாவது போயிடும். அதனாலதான் அப்பப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்பப்ப கேள்வியை நீங்க பார்த்துட்டே இருக்கணும். ஈவன் மேத்ஸ்ல கூட தான் நம்பர்ஸை மாத்தி எழுதிருவீங்க, ஒண்ணும் கிடையாது. இதை நம்ம இது பண்ண முடியாது. அடிக்கடி வந்து நிறைய மதிப்பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி போடுவாங்க. எப்பவுமே உங்களுடைய டெஸ்கிரிப்டிவ் பேப்பர் வந்து மினிமம் 2 பேர் எவாலுவேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் எவாலுவேஷன், அதுக்கப்புறம் செகண்ட் எவாலுவேஷன். இந்த 2 எவாலுவேஷன்ல வித்தியாசம் இருக்குல்ல, அந்த வித்தியாசம் 15% மேல போச்சு அப்படின்னா then they'll go for third evaluation. 15% கூட போகல அப்படின்னா இது ரெண்டுக்கும் ஆவரேஜ் மார்க் போடுவாங்க. தேர்ட் எவாலுவேஷன் போச்சுன்னா தேர்ட் எவாலுவேட்டர் என்ன போடுறாரோ அந்த மதிப்பெண் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கணக்கு கொஸ்டின் இது நடந்தது பழைய மெயின்ஸுக்கு, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு மெயின்ஸ்ல நடந்தது. ஒரு கணக்கு கொஸ்டினுக்கு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கணக்கை எடுத்து எழுதும் போது ஒரு 6ன்னு கொடுத்திருப்பாங்க நம்பர்னு வச்சுக்கீங்களேன். அந்த 6 வந்து 8ன்னு எடுத்துட்டார். 8ன்னு எடுத்தா என்ன ஆன்சர் வருமோ அந்த ஆன்சர் அவருக்கு வந்துருச்சு.
ஆனா என்ன எடுத்திருக்கணும் அப்படின்னா அவரு 6 தான் எடுத்திருந்திருக்கணும். ஆனா 8 எடுத்ததுனால ஒருத்தர் வந்து 0 மார்க் போட்டாரு, இன்னொருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா முழு மதிப்பெண் போட்டார். ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து எடுத்த எந்தான தப்பா பண்ணிருக்காரு அதனால. சோ அந்த மாதிரி கேஸ்ல வந்து 2 பேத்துக்கு ஆவரேஜ் மார்க் கிடைக்கும். ஆவரேஜ் கிடைக்காது, ஏன்னா 15% மேல போயிடும்ல, ஆட்டோமேட்டிக்கா கோ தேர்ட் எவாலுவேஷன். அதனால ஒரு கணக்குல கூட கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் நிறைய விடுவோம். கணக்குல சொல்ல போனா கணக்குல தான் நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக்ஸே விடுவோம். அதனால அந்த கொஸ்டின் வந்து பாத்துக்கணும், மெயின்ஸ்லயும் பாத்துக்கணும். கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் நிறைய விடுவாங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு பெரிய கொஸ்டின்ஸ் எப்பவுமே கேட்பாங்க, இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழக வீரர்களின் பங்குன்னு கேட்பாங்க. ஒரு தடவை என்ன பண்ணாங்க, இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழக பெண்களின் நிலை குறித்து கட்டுரை வரைங்கன்னு கேட்டாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா தமிழக பெண்கள்னு படிக்கல, இந்திய விடுதலை போராட்டத்தில்னு படிச்ச உடனே எழுத ஆரம்பிச்சிருவாங்க பூலித்தேவர்ல. அப்புறம் பார்த்தா அது பெண்கள் தான் கேட்டிருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும். ஸோ அதனால ஜென்ரல் மென்டல் எபிலிட்டியா இருந்தாலும் சரி, இதா இருந்தாலும் கொஸ்டின் எழுதும் போது அப்பப்போ கொஸ்டினை பாருங்க, அதுல இருந்து டிவியேட் ஆகிறோமா அப்படின்னு அந்த லாஜிக்கல் கன்க்ளூஷன். அப்போ ஒரு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, வாட் இஸ் எல்சிஎம், லீஸ்ட் காமன் மல்டிபிள், டெஃபினிஷன் எழுதணும். வாட் இஸ் ஹெச்சிஎஃப், டெஃபினிஷன் எழுதணும். ஸோ எல்சிஎம்னா என்னது, ஸோ எல்சிஎம் அப்படின்னா என்னது, மீசிமா. அதை நான் இங்க மீசிமான்னு எழுதுறேன், நீங்க அங்க எழுதிட்டு மீச்சிறு புது மடங்குன்னு எழுதணும். நம்ம இங்க எவ்வளவு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமோ அவ்வளவுதானே பண்ண போறோம். மீச்சிறு புது மடங்குன்னு எழுதிட்டு பிராக்கெட்ல வேணா என்ன பண்ணலாம், மீசிமா. அதுக்கப்புறம் நீங்க எழுதும் போது அதை மீசிமா அப்படின்னு எழுதணும். ஸோ மீசிமா அப்படின்னா என்னது, மீசிமா கண்டுபிடிக்கிறது டெஃபினேஷன் என்னது, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களின் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்கள் இருக்குல்ல, சோ அதனுடைய மடங்கு. லீஸ்ட் காமன், உங்க எல்சிஎம்னா என்னது பாருங்க, லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னா என்னது, முதல் 2க்கும் பொது மடங்கு கண்டுபிடிக்கணும். அந்த பொது மடங்குலயே எது சிறுசு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவாங்கன்னா, மினிமம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, வந்து மினிமம் எத்தனை இருக்கணும்னா மினிமம் 2 நம்பர்ஸ். மினிமம் 2 நம்பர்ஸ் இருந்தா தான் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் பத்தியே பேச முடியும். ஒரு எப்படி எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கூட நீங்க பண்ணி காமிக்கலாம். ஏன்னா நமக்கு தேவை மார்க் வரணும் இங்க, சரிங்களா? சோ வாட் இஸ் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். இப்போ 2 நம்பர் வந்து எடுத்துங்க, ஒரு 4, ஒரு நம்பர் 4, இன்னொரு நம்பர் வந்து 6. அப்ப இது ரெண்டுக்கு நான் எல்சிஎம் கண்டுபிடிக்க போறேன். அப்ப எல்சிஎம் கண்டுபிடிக்க போது என்ன பண்ணணும் அப்படின்னா, வந்து ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி எழுதணும், சரிங்களா? 6 மடங்கு 4 மடங்கு, சோ 4 மடங்குகள் அப்படின்னு ஒரு செட் மாதிரி போகணும். ஃபோர்ஸ் மல்டிபிள், அது மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 அப்படிங்கிறது என்னதுன்னா 4, 8, 12, 16. எப்பவுமே எங்கேயுமே கணக்குலையும் சரி, இல்ல நீங்க எழுதக்கூடிய வேற எந்த டாபிக்கா இருந்தாலும் சரி, சோசியல் இஷ்யூஸா இருக்கட்டும், என்வாயன்மெண்டலா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, எப்பவுமே ஏதாவது ஒண்ணு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு சூட்டபிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். அதான் உங்களுக்கு வந்து மார்க் அதிகமா கிடைக்கும். ஏதாவது ஒண்ணு சொல்றீங்க, உடனே ஒரு எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும், ஸோ வி நோ தட் லிட்ரஸி, சரிங்களா? ஸோ த லிட்ரஸி அண்ட் டெவலப்மெண்ட், அல்லது லிட்ரஸியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாவர்ட்டி, இதுல தொடர்பு எல்லாம் கேட்பாங்க, சரிங்களா? ஸோ அப்ப நீங்க சொல்லலாம், 2 விஷயங்கள் சொல்லலாம். லிட்ரஸியும் பாவர்ட்டியும் எந்த வகையில வந்து தொடர்புடையது, டிரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ அப்போ ஒரு அவேர்னஸ் அந்த மாதிரி மக்கள் மத்தியில இருக்கிறது, அந்த மாதிரி மக்கள் மத்தியில இப்போ லிட்ரஸிக்கும் இன்னொன்னு என்ன சொல்ல, செக்ஸ் ரேஷியோக்கும் நீங்க சொல்லலாம், பாலின விகிதம். அப்போ பாலின விகிதம் வந்து ஓரளவு குறைவா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா லிட்ரஸி பொதுவா இல்லாது. அப்ப நீங்க அதுக்கு உடனே சொல்லலாம், எக்ஸாம்பிள் கேரளா 1084 as per 2011 சென்சஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் ஏதாவது ஒன்று எழுதுறீங்க அப்படின்னா உடனே ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுங்க. ஸோ அதான் ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் என்னது, பிரசன்டிங் யுவர் ஆன்சர். நீங்க எழுதுறத பாத்தீங்கன்னாவே உங்களுக்கே ஒரு பிடிச்சு போயிடும்.
ஸோ அந்த மாதிரி பண்ணணும். அதே மாதிரி வந்து சூட்டபிளா யூ கேன் ட்ரா டயக்ராம்ஸ் வரையலாம், ஃப்ளோ சார்ட்ஸ் வரையலாம், ரஃபா கிராஃப் போடலாம். பட் எதா இருந்தாலும் ஒன்னே ஒன்று தெரிஞ்சுங்க, இது அடிக்கடி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிளாக் பெண்ணை மட்டும்தான் எழுத முடியும். பால் பாயிண்ட் பென் எழுதலாம், ஜெல் பென் எழுதலாம், ஆனா பிளாக் கலர்ல இருக்கணும். ஒரே பேனா நிறைய தடவை வச்சுக்கோங்க. முதல்ல 300 மதிப்பெண் இருந்தது, அப்பவும் 3 மணி நேரம் தான் இருந்தது. இப்ப 200 மதிப்பெண். முதல்ல நிறைய கேள்விகள் இருக்கும், இப்ப கேள்விகள்லாம் உங்களுக்கு பண்ணிட்டாங்க. இப்ப டைம் இல்லைங்கிற பிரச்சனை எல்லாம் கிடையாதுங்க, ரொம்பலாம் கிடையாது. அதுக்காக நீங்க மெதுவா எழுதிங்கன்னா டைம் இருக்காது. இந்த குரூப் ஒன் ப்ரிலிம்ஸுக்கே நிறைய பேருக்கு டைம் இல்லை. ஆனா இங்க மெயின்ஸ் அப்படி கிடையாது. கரெக்டா அந்தந்த கேள்விகளுக்கு அதை எழுத போறீங்க. மொத்தம் 20 வினாக்கள் எழுத போறீங்க. 10 மார்க், 15 மார்க். ஸோ அதுக்குள்ள நீங்க வந்து கண்டிப்பாக எழுதணும். ஸோ அதனால பிரசன்டேஷன் ரொம்ப முக்கியம். ஹேண்ட் ரைட்டிங் திருத்துறவங்களுக்கு புரியணும், சரிங்களா? ஒரே பேராவா எழுதாதீங்க, ஸ்பிளிட் பண்ணி எழுதுங்க பேரா. அதுக்காக நிறைய பேர் இந்த எப்படியாவது 2.5 பக்கத்தை எழுதணுங்கிறதுக்காக நிறைய கேப் அவுட் எழுதுவாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. அதிகபட்சம் ஒரு பேராவுக்கு இன்னொரு பேராவுக்கும் ஒரு லைனை வேணா விடலாம். வேர்ட் லிமிட் வந்து அதுல கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா மிகாமல் தான் சொல்லியிருப்பாங்க. எதுவுமே 150 வார்த்தைகளுக்கு மிகாமல், 250 வார்த்தைகளுக்கு மிகாமல், நாட் மோர் தென் 150 வேர்ட்ஸ் ஆர் நாட் மோர் தென் 250 வேர்ட்ஸ். உங்களை 250 வேர்ட்ஸ் எழுத சொல்லல, உங்களை 150 வேர்ட்ஸ் எழுத சொல்லல. அதற்கு மிகாமல் அப்படின்னா எக்காரணம் கொண்டு அதுக்கு மேல எழுதக்கூடாது. அது கீழே எழுதலாம், தப்பே கிடையாது. கண்டென்ட் தான் முக்கியம். 150 அப்படின்னா ஒரு 120, 30 கூட எழுதலாம். கண்டென்ட் நல்லா இருந்தா மார்க் கிடைக்கும். அதுக்காக 160 எழுதுனீங்கன்னா குறைச்சிருவாங்க மார்க். 10 மதிப்பெண்ல நல்லா எழுதினாலும் 160 எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு சில சமயம் வந்து 6, 5 கூட கிடைக்கும். அதே நீங்க 150க்கு 130 எழுதி 120 எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மதிப்பெண்களுக்கு 8 மதிப்பெண்கள் கூட கிடைக்கும். சில கொஸ்டின்ஸ் வந்து சில பேர் வந்து ஃபுல் மதிப்பெண் கூட போடுறாங்க, அதாவது நான் மேத்ஸ் கொஸ்டின்ஸ் கூட போடுறாங்க முழு மதிப்பெண். சரி, இங்க வரும் 4 மடங்குகள், அதே மாதிரி 6 மடங்குகள். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 4, அடுத்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 6, 6, 12, 18. நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், இது உங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக தான் நான் டீச் பண்றது, சரிங்களா? ரைட். ஸோ 6 மடங்குகள். எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வேணாம் எப்பவுமே, சரிங்களா? ஸோ 4 மடங்குகள், 6 மடங்குகள். ஸோ அப்போ அடுத்து வந்து நான் பார்த்தீங்கன்னா இது என்னது LCM அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மல்டிபிள்ஸ் கண்டுபிடிச்சோம். அடுத்து காமன் மல்டிபிள்ஸ். அப்ப 4 மற்றும் 6 பொது மடங்குகள். எப்பவுமே மேத்ஸ்ல வந்து எழுத்தால எழுதுறதை விட அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு அதுல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருக்கும். ஸோ அப்போ 4 மற்றும் 6 பொது மடங்குகள் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா 12, 24, 36 அப்படின்னு போகும். அப்ப 4 மற்றும் பொது மடங்குகள் எல்லாமே வந்து இன்ஃபைனைட், எல்லாமே வந்து முடிவிலா இருக்கும். அப்போ இதுல எது மினிமம், இதுல எது சிறியது? 4 மற்றும் 6 பொது மடங்கில் சிறியது எது அப்படின்னா 12. ஸோ அதான் LCM அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ LCM can be calculated by many methods, சரிங்களா? ஸோ அதுல ஏதாவது ஒரு மெத்தட் வந்து நீங்க சொல்லிட்டு இதெல்லாம் நீங்க அந்த குறிக்கலாம் ஜென்ரலா. இதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டாவே முடிச்சிருங்க, இதெல்லாம் ரொம்ப எழுத தேவையில்லை, சரிங்களா? அதுக்கப்புறம் ப்ராப்ளம் வந்துடும். ஏன் அப்படின்னா சில ப்ராப்ளத்தை உங்களை பார்த்தவொடனே தெரியும் எந்தெந்த ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு ரொம்ப சின்னதா இருக்கும், அதை போடவே முடியாது, அதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. போன தடவை கேட்டிருந்தது வெறும் சில சமயம் ஃபிராக்ஷன்ஸ் கொடுத்துட்டு, நல்ல இதான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க, சரிங்களா? ஃபிராக்ஷன்ஸ் கொடுத்துட்டு பின்னங்கள் கொடுத்துட்டு அதுக்கு LCM அண்ட் HCF கண்டுபிடிக்க சொல்லும் போது அந்த பின்னங்களை சுருக்கிட்டு கண்டுபிடிங்க, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஸோ 4/12, 3/5, 6/15. ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேட்கும்போது இதுக்கு வந்து LCM கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னு வச்சு அப்படியே LCM கண்டுபிடிச்சிடக்கூடாது.
தப்பு. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஃபிராக்ஷனையும் you have to simplify to its lowest term. ஒவ்வொரு பின்னத்தையும் சரிங்களா அந்த சுருக்க முடிந்த அளவுக்கு சுருக்கம். மேத்ஸ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அது ரெண்டும் சார் பகா எண்களா இருக்கிற அளவுக்கு சுருக்கணும். 3க்கும் 5க்கும் பாத்தீங்கன்னா பொது வகுத்தி இருக்கா? இல்ல, அப்ப இதை சுருக்க முடியாது. 6க்கும் 15க்கும் பொது வகுத்தி இருக்கா? இருக்கு, 3, அப்போ இதை சுருக்கலாம். அப்போ சுருக்கிட்டு தான் கண்டுபிடிக்கணும். அப்படியே நமக்கு தெரியும் LCM of fractions is equal to LCM of numerator divided by HCF of denominators அப்படின்னு போடுறக்கூடாது. அதை எழுதணும் சரிங்களா. இப்ப நீங்க சுருக்குனீங்க அப்படிங்கறத அங்க மெயின்ஸ்ல தெரியணும் இல்ல, அப்ப என்ன எழுதணும் அப்படின்னா நான் சொன்னதை எழுதணும் சரிங்களா. Before finding the LCM we have to simplify the fractions to its lowest term. அப்போ 4/12 அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா 1/3 ஆகும். அடுத்து 3/5 ஆகும். அடுத்து இது 2/5 ஆகும். இப்போ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. 1 3க்கு இதே அடிக்க முடியாது, காமனா கிடையாது. 3 5 இப்படி காமனா இல்லை அப்படின்னா அதை நான் பின்னாடி எல்சியத்துல உங்களுக்கு தேவைப்படும் சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். தே ஆர் நோன் அஸ் கோப்ரைம். அப்போ இதுக்கு நீங்க இப்ப எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்ப இது கேட்கறாங்க எல்சிஎம் அப்படின்னா எழுதிக்கலாம். எல்சிஎம்னு எழுதிட்டு ஸோ எல்சிஎம் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ் உடனே எழுதணும். என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க உடனே எழுதணும் எல்சிஎம் ஆஃப் a/b. இப்ப இதுக்கு ஒரு ஏன் எழுதுறோம் அப்படின்னா உடனே எழுதலாம். எல்சிஎம் ஆஃப் a/b, c/d, e/f etc. is equal to LCM of numerators divided by HCF of denominators. After simplifying the fractions to its lowest form அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். தமிழ்ல நீங்க என்ன எழுதுறீங்களோ எழுதலாம். இந்த மாதிரி எழுதிட்டு தான் அப்புறம் அப்ளை பண்ணணும். என்னென்னலாம் நீங்க பண்றீங்களோ அது எல்லாமே எழுதணும். ஒரு இதை ஒரு 2 பக்கமும் அடிக்கிறீங்க மேத்ஸ்ல அப்படின்னா அடிக்கும் போது எப்பவுமே மேத்ஸ்ல 2 பக்கம் அடிக்கும் போது அந்த நம்பர் என்னவா இருக்கக்கூடாது, 0வா இல்லைன்னு தெரிஞ்சுட்டு தான் அடிக்கணும். மேத்ஸ்ல டிவிஷன் ஆஃப் ஜீரோஸ் நாட் அலௌட் இன் மேத்ஸ். ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம். ஒவ்வொரு மார்க்கு சர்வீஸ் வாங்கின பின்னாடி அதோட மார்க்கோட அருமை தெரியும் சரிங்களா. அதனால கணக்கு நல்ல டீட்டெயில்டா நீங்க சரிங்களா. ஸோ LCM of a/b, c/d, e/f அப்படின்னா LCM. அப்போ இந்த மாதிரி தான். ஸோ அதனால நீங்க என்னென்னலாம் பண்றீங்களோ அதெல்லாம் எழுத்தால எழுதணும். டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ல அந்த 15 மார்க்ல கேட்கிற வினா நம்ம 2 லைன்ல எழுதிடலாம் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் அதிகமா உங்களுக்கு நமக்கு சிலபஸ்லயே அது டைரக்டா இல்லையா கூட நிறைய ப்ராபபிலிட்டி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சரிங்களா. ஸோ ப்ராபபிலிட்டி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்க்கு இந்த கான்செப்ட்ஸ் இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நீங்க ஒவ்வொரு வருஷமும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ்ல இந்த ப்ராபபிலிட்டி கண்டிப்பா இருக்கும். அது பெரிய பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்க ப்ரிலிம்ஸ் ஒரு குவாலிஃபை ஆகி வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுல சில முக்கியமான மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நார்மலா இந்த ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கும்போது இப்போ ஒரு கூடையில 10 பந்து இருக்கு. அதுல ஒரு பந்து எடுக்கிறோம். ஒரு பந்து எடுக்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவலா எப்படி எழுதணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. ஒரு கூடையில் 10 சிகப்பு பந்துகள் இருக்கின்றன, 12 பச்சை பந்துகள் இருக்கின்றன. இதிலிருந்து ஒரு பந்து எடுக்கப்படுகிறது. So a basket contains 10 red balls and 12 green balls. A ball is taken random from the basket. அப்போ what is the probability of getting it red color அப்படின்னு கேட்கறாங்க. அது ஒரு பந்து எடுக்கப்படுகிறது. அந்த பந்து சிவப்பாக இருப்பதற்கு நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நீங்க நிறைய விஷயங்கள் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கொஸ்டின்ல போட்டிருக்கதே நிறைய எழுதலாம். நீங்க இது மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு பந்தை நீங்க ஒரு படம் வரையலாம் சரிங்களா. ஒரு படம் வரையணும் ஒரு இது மாதிரி. இப்ப அங்க எழுத்தால தான் எழுதியிருக்கும்.
நீங்க ஒரு படத்தை வரைச்சுக்கலாம். இது மாதிரி இத்தனை பந்து இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி பேச்சு உங்களுக்கு யூஸ் பண்றீங்க. சிவப்பு எழுதுறீங்க, எல்லாமே எதெல்லாம் முடியுமோ எல்லாத்துக்கும் படம் வரைங்க, ஃப்ளோ சார்ட் பண்ணுங்க. சும்மா அப்படியே எல்லாமே அப்படியே தியரியா இருக்கக்கூடாது. எல்லா பேப்பர் நான் சொல்றது 9 யூனிட்ஸுக்கு சொல்லிட்டு இருக்கேன். மாடர்ன் இந்தியாவுக்கும் ஃப்ளோ சார்ட்ஸ் வரையலாம், எல்லாத்துக்கும் வரையலாம். பெண்டிக் பிரபு, கர்சன் பிரபு சாதனைகள், கர்சன் பிரபுன்னு போட்டு நடுவில் ரெட்டை போட்டு அப்படி என்னெல்லாம் பண்ணாரு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம், ஜுடிஷியல் ரிஃபார்ம் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றது, எஜுகேஷனல் ரிஃபார்ம். ஸோ அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை கீழே நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இதான் டாப்பர்ஸ் எல்லாம் பண்ண அதிகமா ஸ்கோர் பண்ணதுக்குரிய வழிமுறைகள். ரைட். ஸோ அப்போ இந்த பந்துல இருந்து ஒரு சிவப்பு பந்து எடுக்க போகுது, அதுக்கு கிடைக்கிற ப்ராபிலிட்டி என்ன அப்படின்னா, அப்ப எழுதலாம். ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் எழுதணும். நான் இப்ப சொல்லல, உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ரெட் கலர், அதாவது சிகப்பு பந்து வருவதற்கான நிகழ்தகவு அப்படின்னு எழுதிட்டு அப்புறம் பி ஆஃப் ரெட்னு வேணா எழுதலாம். சரிங்களா? பி ஆஃப் ரெட்னு எழுதலாம். எழுதிட்டு ஒரு டீட்டெயிலா எழுதிட்டு அப்புறம் எழுதலாம். ஸோ வாட் இஸ் ஆன்சர் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு வாட் இஸ் ஆன்சர்? அப்போ மொத்தம் எத்தனை பந்து இருக்கிறது இதில் எழுதிக்கலாம். மொத்த பந்துகள் 22. இந்த 22ல ஒரு பந்து எடுக்கப்படுகிறது. அதெல்லாம் என்னால் எழுதலாம். ஒரு பந்து 22 பந்துகளில் இருந்து ஒரு பந்து எத்தனை முறைகளில் எடுக்கப்படும் அப்படின்னா 22 C1 முறையில் எடுக்கப்படும். சரி, இந்த எனக்கு ரெட் வேணும். அப்போ 10 பால்ல இருந்து ஒரு ரெட் வேணும்னா அப்போ இது என்னது 10C1. ஸோ ஆன்சர் இஸ் 10C1 by 22C1. ஸோ therefore 10/22. ஏன்னா நமக்கு 10C1 22C1 என்னன்னு தெரியும். இந்த மாதிரி சீன் எழுதுனீங்க அப்படின்னா உடனே இங்க எழுதிடணும் what is NCR. Here NCR is equal to, இங்கே NCR என்பது n factorial by n minus r factorial into r factorial. ஏன்னா இதான் உங்களுக்கு இதுல கேட்பாங்க, இதை யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒரு பந்து கேட்க மாட்டாங்க, 2 பந்து 3 பந்து. நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தா பார்க்கலாம், ப்ரிலிம்ஸ்லயே 2 பந்து 3 பந்து எல்லாம் கேட்கறாங்க. அப்ப இந்த 3 பால் 3 balls 2 balls இதெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த கான்செப்ட் சி தெரிஞ்சது. இங்க ஒண்ணுங்கிறதுனால தான் யூஸ்வலா நம்ம 10/22 போட்டுருவோம். ஏன் 10/22 போறோம்? இட் இஸ் 10C1 by 22C1. நமக்கு தெரியும் NC1 is equal to n. ஸோ அதனாலதான் இதை நம்ம 10/22. ஸோ அந்த மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமோ அதே டைம் லிமிட்ல தான். சொல்ல போனா நல்லா புரிஞ்சுங்க, அது அட்வான்டேஜ் ஆஃப் ஜெனரல் மென்டல் எபிலிட்டி கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, ஜெனரல் மென்டல் எபிலிட்டி கொஸ்டின்ஸ்ல ஒவ்வொன்றுலயுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. மினிமம் எத்தனை எழுதணும், அதுக்கு மேல மேக்ஸிமம் எழுதக்கூடாது அப்படின்ட்டு. மேக்ஸிமம் ஜெனரல் மென்டல் எபிலிட்டியில எழுத பாருங்க. அது கான்பிடென்ட் வேணும் உங்களுக்கு. எல்லாம் ஈஸியா தான் கேட்பாங்க, ரொம்ப கஷ்டமா தான் கேட்பாங்க. கஷ்டமா இருந்தா அதுல சாய்ஸ் வேற இருக்கு உங்களுக்கு. அப்புறம் என்ன கவலைப்படுறீங்க? ஜெனரல் மென்டல் எபிலிட்டி மேக்ஸிமைஸ், அதுல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் எழுத முடியுமோ அதை பாருங்க. இது 2 பந்துகள் எடுக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் கேட்கறான்னு வச்சுக்கங்களேன். பாருங்க அடுத்த கொஸ்டின். ஒரு 6 ரெட் பால்ஸ் இருக்கு, 5 பிளாக் கலர் பால்ஸ் இருக்கு, 4 கிரீன் கலர் பால்ஸ் இருக்கு ஒரு பேஸ்கெட்ல. அதுக்கு இன்னொரு தெரிஞ்சுங்க, மெயின்ஸ்ல கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம், நான் ப்ரோக்ராமபிள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். நார்மலா பேசிக்கா இருக்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அது மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அலவுட், ப்ரிலிம்ஸ்க்கு கிடையாது, மெயின்ஸ்க்கு அலவுட். இப்போ 6 ரெட் கலர், 5 பிளாக் கலர் அல்லது ப்ளூ கலர் அல்லது 4 பச்சை கலர். இப்போ நீங்களே ட்ரை பண்ணி பாருங்களேன், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி பாருங்க. இதுல இருந்து யூ கேன் யூஸ் கால்குலேட்டர் இஃப் யூ நீடட். இதுல இருந்து 3 பந்துகள் எடுக்கப்படுகின்றன. Try everyone. I want the answer. Okay. A basket contains 6 red balls, 5 blue balls, and 4 green balls. 3 balls are taken at random. What is the probability of getting all distinct colors?
இந்த கூடையிலிருந்து 3 பந்துகள் எடுக்கப்படுகின்றன. அந்த மூன்றும் வெவ்வேறு நிறமாக இருப்பதற்கு நிகழ்தகவு என்ன? மூன்றும் வெவ்வேறு நிறமாக இருப்பதற்கு நிகழ்தகவு என்ன? சொல்லுங்க, உங்க ஆன்சரை டைப் பண்ணுங்க. அப்போ வாட் இஸ் டினாமினேட்டர் here? இதெல்லாம் நீங்க டீட்டெயிலாக எழுதணும். நான் இப்போ சொன்னதுக்கெல்லாம் எப்படி டீட்டெயில் எழுதணும்? முதல்ல பாத்துங்க, மொத்த பந்துகள் எவ்வளவு? 6 5 11 11 4 15. ஸோ 15. எத்தனை பந்துகள் எடுக்கப்படுகிறது? 3 பந்துகள். அப்போ எத்தனை முறையில் எடுக்கலாம்? 15 C3. 15 C3 முறையில் எடுக்கலாம். மேல 6 ரெட் பால் இருக்கு. 6 ரெட் பால், 6 ரெட் பால்ல அப்போ எனக்கு 3 பந்துகள், 3மே டிஸ்டிங்டா வேணும் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ரெட் பால் வேணும், ஒரு ப்ளூ கலர் வேணும், ஒரு கிரீன் கலர் வேணும். 1 ரெட் பால் அண்ட் 1 ப்ளூ பால் அண்ட் 1 கிரீன் பால். அண்ட் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், ஆர் அப்படின்னா பிளஸ். சரிங்களா? அப்போ 6. இந்த 6 ரெட்ல எனக்கு 1 கண்டிப்பா ரெட் வேணும். 5ல எனக்கு கண்டிப்பா 1 வந்து ப்ளூ வேணும். 4ல எனக்கு கண்டிப்பா ஒரு இது வேணும். அவ்வளவு. இது ஆன்சர். இதை சிம்பிளை பண்ணா ஆன்சர். பால்ராஜ் சொல்லியிருக்கிறார். ஆன்சர்ஸ் படுத்திருக்காங்க, பார்க்கலாம். What is 15C3? 15C3 எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றது அப்படின்னா 15 into 14 into 13 divided by 1 into 2 into 3. அது மேல போயிடும். இது வந்து அப்படியே தான். 6C1ங்கிறது 6, 5C1ங்கிறது 5, 4C1ங்கிறது 4. ஸோ இந்த 1 into 2 into 3 மேல போச்சு அப்படின்னா 6 ஆயிடும். ஸோ இதுல நீங்க அடிங்க 5 3 அடிச்சா 2, இதுல ஒரு 2, இதுல அடிச்சா 7, 13 7s are 91, 24. So Balraj is correct. 24 by 91. So இது ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை வச்சு கேட்கலாம். அதாவது அந்த all 3 balls are different color அப்படிங்கிறது. So all 3 balls are different colorங்கிறது வேற. இப்ப இதே மாதிரி இன்னொன்னு கேக்குறாங்க. இதை ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதே கூடையிலிருந்து 3 பந்துகள் எடுக்கப்படுகின்றன. அந்த 3ம் ஒரே நிறமாக இருப்பதற்கு நிகழ்தகவு என்ன? 3 balls are taken at random from the basket. So what is the probability of getting all 3 same color? 3 எடுக்கிறேன், அந்த 3மே ஒரே கலரா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த 2021 மெயின்ஸ்ல இருந்தா பிளாக் கலருங்கிறது இன்சிஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பிளாக் எழுதலாம் அல்லது ப்ளூ கலர் எழுதலாம். அது மாதிரி நீங்க பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல எழுதலாம். பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல தான் நிறைய எழுதணும். சொல்ல போனா நிறைய பெரிய பெரிய பேராவா எழுதுறதுக்கு பதிலாக பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல எழுதும் போது ஸ்டாரோ வேற சிம்பிளோ போடக்கூடாது. சும்மா ஒரு டேஷ், இந்த மாதிரி ஒரு டேஷ் போட்டுட்டு எழுதலாம். இந்த மாதிரி ஒரு டேஷ் போட்டுட்டு அந்த மாதிரி ஒரு மைனஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி போட்டுட்டு நீங்க படிக்கிறதா ஆரம்பிக்கலாம். இல்ல 1 2 3 போட்டு ஸ்கெட்ச் யூஸ் பண்ணக்கூடாது, பென்சில் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராப்ளமே கேட்டா கூட உங்களுக்கு கிராஃப் ஷீட் கொடுத்து அதுல ஒர்க் பண்ண வேண்டிய மாதிரி இந்த மாதிரி ஓகை கர்வ்ஸ் வரைய வேண்டி வரும். மீடியன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இடைநிலை கண்டுபிடிக்கலாம், முகடு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, படம் வரைந்து கிராபிக்கல் மெத்தட் எதா இருந்தாலும் சரி. உங்க ஒரு அந்த பேனாலாம் அதான் சொன்ன, ஒரே ஷேடுல ஒரே கம்பெனில நிறைய பேனா எடுத்துட்டு போயிருக்கு. ஏன்னா அதுல எழுதுறதுல நீங்க ஒரே பிளாக்லயே 2 டிஃபரெண்ட் கம்பெனி பேனா எடுத்துட்டு போனீங்கன்னா வித்தியாசமா தெரியும். வித்தியாசமா தெரிஞ்சா உங்க பேப்பரை வந்து இன்வேலிடேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா வித்தியாசமா தெரியக்கூடாது. அப்படின்னா உங்க பேப்பரை நீங்க வித்தியாசப்படுத்தி காமிக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்விஜிலேட்டருக்கு ஒரு இது கொடுக்குறீங்கன்னு அர்த்தம், இண்டிகேஷன் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இதான் என் பேப்பர்
அது மாதிரி பண்ணக்கூடாது. அது மாதிரி எந்த ஒரு ரிலிஜியஸ் சிம்பிள்ஸும் போட்டு ஆரம்பிக்க கூடாது. நம்மளே அறியாம சில பேர் அடிக்கடி எழுதும் போது வந்துடும். அது மாதிரி அதிகமா அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது. அப்படியே அடித்தல் இருந்ததுன்னா சும்மா ஒரு கோடு அவ்வளவுதான் போகும், அதுக்கு மேலாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா ஏதாவது ஒண்ணுனா ஒரு கேஸ் அப்படின்னு வந்துருதுன்றதுனால கரெக்டா ஸ்ட்ரிக்டா பென்சில் எதுவும் தொடக்கூடாது. ஒன்லி பிளாக் கலர் மட்டும்தான். சரிங்களா? இப்ப நான் சொன்னதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. போட்டீங்களா? மூன்றும் ஒரே நிறமாக இருப்பதற்கு நிகழ்தகவு என்ன? சரிங்களா? அதெல்லாம் 10 மார்க்லேயே 15 மார்க்லேயே கேட்கலாம். 2-3 நம்பருக்கு எல்சிஎம் ஹெச்சிஎம் கண்டுபிடிக்கும் போது நான் சொல்ற ப்ராப்ளத்தெல்லாம் 15 மார்க்லேயே கேட்கலாம். அல்லது 2 சப்டிவிஷன் வச்சு கேட்கலாம். நார்மலா ப்ராபபிலிட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சப்டிவிஷன் வரும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மூன்றும் வெவ்வேறு நிறங்கள். செகண்ட் சப்டிவிஷன் மூன்றும் ஒரே நிறம். என்ன ஆன்சர் இருக்கு? அதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க. மொதல் வந்து மூன்றும் நல்ல புரிஞ்சுக்கங்க. மூன்றும் வெவ்வேறு நிறம் அப்படின்னா அதை எப்படி நம்ம வார்த்தையில சொல்றது? ஒன்னு ரெட் அண்டு ஒன்னு ப்ளூ அண்டு ஒன்னு கிரீன். மூன்றும் ஒரே நிறம் அப்படின்னா மூன்றும் சிகப்பு அல்லது வார்த்தை பாருங்க, அல்லதுன்னு வரேன். அல்லதுன்னா பிளஸ் சொல்லிருக்கேன், யூனியன் சொல்லிருக்கேன். அல்லது மூன்றும் நீல நிறம் அல்லது மூன்றும் பச்சை நிறம். பாருங்க, so denominator is 15C3. numerator 6. அந்த 6லையுமே 3மே ஒரே கலரா இருக்கலாம். அல்லது பிளஸ் 5ல 3 ஒரே கலரா இருக்கலாம். அல்லது 4லையும் 3 ஒரே கலரா இருக்கலாம். சோ இதுதான் ஆன்சர். சொல்றது புரிஞ்சுக்கலாம்? டினாமினேட்டர் நமக்கு தெரியும். எப்பவுமே ப்ராபபிலிட்டியில டினாமினேட்டர் ஈஸி. ப்ராபபிலிட்டியோட ரூல்ஸ் என்ன? ப்ராபபிலிட்டியோட ஆஸ்பெக்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு 0 அல்லது அதற்கு மேற்பட்டது, 1 அல்லது அதற்கு கீழ்பட்டது. The probability always lies between 0 and 1. Can be equal to 0. When equal to 0 for impossible event, நடக்கவே முடியாதுக்கு 0, கண்டிப்பா நடக்கிறதுக்கு 1. அப்ப வாட் இஸ் ப்ராபபிலிட்டி? நார்மலா ப்ராபபிலிட்டினா டெஃபினேஷன். இப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம் போடும்போது ப்ராபபிலிட்டிக்கு டெஃபினேஷன் கொடுத்துட்டு போகணும். வாட் இஸ் ப்ராபபிலிட்டி? சிம்பிளா எழுதணும். அட்லீஸ்ட் ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு டினாமினேட்டர் என்னது? டோட்டல் ஈவென்ட்ஸ் அல்லது எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட்ஸ் சொல்லுவாங்க. மொத்த நிகழ்வுகள். மேல என்னது? ஃபேவரபிள் ஈவென்ட்ஸ். ஃபேவரபிள் ஈவென்ட்ஸ் அப்படின்னா என்னது? சாதகமான நிகழ்வுகள். அவ்வளவுதான். இதை போட்டீங்கன்னா போதும். உடனே எடுத்தோட ப்ராபபிலிட்டின்னு எதை கேட்டாலும் இதெல்லாம் முதல் டெஃபினேஷன் எழுதிட்டு எழுதணும்னு சொல்லி எதா இருந்தாலும் ஒரு ப்ராப்பரா அந்த கொஸ்டினுக்கு ஒரு ப்ராப்பரா ஆன்சர் இருக்கிற மாதிரி பண்ணுங்க. சாதகமான நிகழ்வுகள். சோ ப்ராபபிலிட்டி எழுதிட்டு அதுக்கு பிரச்சனை. சோ பாருங்க, சோ அப்போ 3 பந்துகள் 15 பந்துகள் 3 பந்துகள் 15C3 என்ற முறையில் எடுக்கப்படும். சோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர். சோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்றது தான். ஸோ 15C3 அப்படின்னா அதை எழுதிக்கலாம். நீங்க 15 × 14 × 13. இந்த கீழே வந்து 1 × 2 × 3. இதுல ஒவ்வொன்றுலையுமே 1 × 2 × 3ன்னு வரும். அது கீழே அடிக்கும் போது அடிபட்டு போயிடும். ஆனா நீங்க எழுதிட்டு தான் அடிக்கணும் இங்க எக்ஸாம்ல. சரிங்களா? நான் இங்க வந்து அப்படியே அடிபட்டு போயிடும்னு சொல்றேன் உங்களுக்கு. ஸோ அப்போ இது 6C3ங்கிறது என்னது? இல்ல தனித்தனியா கூட நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். 4C3னா என்ன, 4 5C3னா என்ன, 6C3னா என்ன, தனியா கூட கண்டுபிடிச்சிட்டு கூட நீங்க சப்ஸ்டிட்யூட். So this is 6 × 5 × 4 plus 5 × 4 × 3 plus 4 × 3 × 2. அவ்வளவுதான். இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்னவோ அதான் ஆன்சர்.
ஸோ சிம்பிளிஃபை பண்ணா 34/455 ஒருத்தர் சொல்லியிருக்காரு, 34/105 ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த டினாமினேட்டர்? நியூமரேட்டர் என்ன? சாரி, டினாமினேட்டர் என்ன? டினாமினேட்டர் வந்து ரெண்டு பேர் வேற வேற சொல்லியிருக்கீங்களே, கண்டுபிடிப்போம். இப்போ எல்லாத்துலேயும் காமனா என்ன இருக்குது பாருங்க, 3 இருக்கு. 3 எடுத்தா 2, நான் அடிச்சுட்டு சொல்றேன். ஸோ அப்போ 3 அடிச்சா 5. அடுத்து எல்லாத்துலேயும் 2 எடுக்கலாம். இதில் 2 இருக்கு, இதில் 2 இருக்கு, இதில் 2 இருக்கு. இங்கே 2 அடிச்சா 7. வேற எல்லாத்தையும் காமனாக அடிக்கிறது கஷ்டம், சரிங்களா? ஸோ திஸ் இஸ் 20, 30, 34. இப்போ டினாமினேட்டர் பாருங்க. ஸோ டினாமினேட்டர் என்ன? 35 × 13. இது என்னவோ அதான் ஆன்சர், 35. ஸோ ஏதாவது பெருக்குறீங்க, கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். 30 டைம் இருக்கு, 35 × 13 இந்த மாதிரி பெருக்குறீங்கன்னா பெருக்கி போடுங்க, சரிங்களா? ஸோ இது ஒரே லைன்லேயே பெருக்கிடலாம். 5 3 15, 1 9 5 14 1 15க்கு 5 மீதி 1 3 1 4. ஸோ therefore this is 455. or use calculator. ஃபர்கத் சஃபா, இதில் தான் மிஸ்டேக் பண்ணிட்டீங்களா? மல்டிப்ளை பண்ணுறதுல தான் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த மாதிரி எழுதும் போது மல்டிப்ளிகேஷனில் தான் மிஸ்டேக் ஆகும். மேபி அடிக்கிறதுல சில நம்பரை அடிக்காமல் 2-3 ஸ்டெப்பு கூட எழுதுங்க. நான் இங்கே பாருங்க, இதை ஒரே ஸ்டெப்பாக இங்கே உங்கள் எழுதுறதுக்காக எழுதுறேன். இதை ஒன்று எழுதி இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்டெப்பு எழுதலாம். நீங்கள் ஆன்சர் வர்றதுக்குள்ள ஒரு 5-6 ஸ்டெப்பு கூட எழுதலாம். இதில் இன்னொரு கான்செப்ட் பார்க்குறோம். அந்த கான்செப்ட் பார்த்தா ஆல்மோஸ்ட் எல்லாமே இந்த இதில் உங்களுக்கு இந்த ப்ராபிலிட்டியில் இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் இருக்குது. இதுதான் இதை அடிக்கடி கேட்குற டைப்பில் இதாகிடும். அதுக்கப்புறம் மற்ற இதுவும் கேட்பாங்க, டைஸு, கார்ட்ஸ், அதுலையும் கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் அதே ப்ராப்ளம், அதே இது 6 ரெட்டா, 6 ரெட்டு, 5 ப்ளூ, 3 கிரீன், 4 கிரீன்ஸ். இப்ப இதுல என்ன கேள்வி இப்ப கேட்க போறது? நானு இதுல இருந்து 3 பந்துகள் எடுக்கப்படுகின்றன. மூன்றில் குறைந்தபட்சம் ஒரு பச்சை கலர் பந்து இருப்பதற்கு நிகழ்தகவு என்ன? திரும்ப ப்ராப்ளத்தை சொல்றேன். இதுல இருந்து 3 பந்துகள் எடுக்கப்படுகின்றன. அந்த 3இல் குறைந்தபட்சம் ஒரு பச்சை கலர் பந்து இருப்பதற்கு நிகழ்தகவு என்ன? So what is the 3 balls are taken random from the baskets? What is the probability of getting at least one green color ball? At least one green color ball. நல்லா புரிஞ்சுக்கிங்க. முத என்ன கேட்கறாங்கன்னு பாத்துக்கங்க. At least one green color அப்படின்னு நான் மொத்தம் 3 எடுக்கிறேன். ஒரு கிரீன் இருந்து, ஒரு ரெட் இருந்து, ஒரு பிளாக் இருக்கலாம். அல்லது ஒரு கிரீன் இருந்து 2 ரெட் எடுக்கலாம். அல்லது 2 கிரீன் இருந்து நிறைய காம்பினேஷன் இருக்கு. 2 கிரீன் இருந்து நான் சும்மா ஒரு ப்ளூ இருக்கலாம். அல்லது 3மே கிரீனா இருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு கிரீன் இருந்து 2 ப்ளூ இருக்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி எல்லா கேசஸையும் கன்சிடர் பண்றதுக்கு பதிலாக தான் இன்னொரு ப்ராப்பர்ட்டி எழுதிங்க. ப்ராப்பர்ட்டி ஆஃப் ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவுல ஒரு விதி இருக்கு. அது என்ன விதி அப்படின்னா, டோட்டல் ப்ராபபிலிட்டி இஸ் ஆல்வேஸ் 1. மொத்த நிகழ்தகவு என்பது எப்பவுமே என்னது? 1 தான். அது என்ன மொத்த நிகழ்தகவு அப்படின்னா, ஒரு நிகழ்ச்சிகள்ல நடக்கக்கூடிய மொத்த நிகழ்தகவுகள் எப்பவுமே 1. இப்போ ஒரு காயினை டாஸ் பண்றீங்க, டாஸிங் எ காயின், ஒரு காயினை சுண்டி விடுறீங்க. ஒரு நாணயத்தை சுண்டி விட்டா ஹெட் கிடைக்கும், இல்லைன்னா டைல் கிடைக்கும். ஹெட் கிடைக்கிறதுக்கு நிகழ்தகவு என்ன அப்படின்னா 1/2. டெயில் கிடைக்கிறதுக்கு நிகழ்தகவு என்னதுன்னா 1/2. இதை தவிர வேற நிகழ்வுகளே இருக்காது. இதை கூட்டினீங்கன்னா எப்பவுமே 1 வரும்.
எப்பவுமே ரெண்டு நிகழ்வுகள் இங்க நடக்குது. அதே மாதிரி ஒரு பகடையை உருட்டினீங்கன்னா, பகடை தெரியும், பகடைங்கிறது 1 2 3 4 5 6 இருக்கும். ஒரு பகடையை உருட்டினீங்க அப்படின்னா அதுல பூ 1 விழுவதற்கு நிகழ்த்தது 1/6, 2க்கு 1/6, ஒவ்வொன்றுக்கும் 1/6, மொத்தம் 6 1/6 இருக்கும். அது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 1 கிடைக்கும். அதான் டோட்டல் ப்ராபபிலிட்டி. இப்ப இதுல எல்லா காம்பினேஷன் ஆஃப் இந்த பந்துல இருந்து என்னென்னலாம் நான் எடுக்கலாம், 3 பந்து எடுத்தனா அது எல்லாத்தோட ப்ராபபிலிட்டியும் கூட்டி பாத்தீங்கன்னா 1 தான் வரும். சரிங்களா? அப்போ எனக்கு இந்த ப்ராப்ளம் என்ன கேக்குறாங்க? குறைந்தபட்சம் ஒரு பச்சை. அப்ப குறைந்தபட்சம் ஒரு பச்சை அப்படின்னா எல்லா விதமான பாசிபிலிட்டி கேஸையும் நான் பார்க்கணும். அப்போ அதை நான் வேற எந்த மெத்தட்ல போடலாம் அப்படின்னா இங்கதான் அந்த டோட்டல் ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ண போறேன். மொத்த ப்ராபபிலிட்டி 1ன்னு வரேன். அதுல இருந்து எனக்கு தேவையில்லாததை கழிச்சிட்டீங்கன்னா எனக்கு தேவையானது கழிச்சு போயிடும். சரிங்களா? அப்ப என்ன தேவை? நம்ம ஆன்சர் நம்ம அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ்ல ஆன்சர் நிறைய விதம். ஒண்ணு நேரா ஆன்சரை கண்டுபிடிக்காது, இன்னொரு பை த மெத்தட் ஆஃப் எலிமினேஷன். இந்த 3 ஆன்சரா இருக்க முடியாது, அப்ப கண்டிப்பா இதான் ஆன்சர் அந்த மாதிரி. சரிங்களா? சோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்லீஸ்ட் 1 green இஸ் ஈக்குவல் டு, இப்ப எழுத போறேன் பாருங்க. Probability of at least 1 green ball. அதாவது நீங்க தமிழ்ல என்ன எழுத போறீங்க அப்படின்னா நிகழ்தகவு. குறைந்தபட்சம் ஒரு பச்சை கலர் பந்து வருவதற்கான நிகழ்தகவு என்னது அப்படின்னா is equal to, we know that 1 total probability is 1 அப்படிங்கறத நீங்க அங்க எழுதிக்கலாம், நமக்கு தெரியும். We know that total probability is 1 for a probability. சரிங்களா? So this is 1 minus எதை கழிக்கணும்? அட்லீஸ்ட் 1 green ball அப்படின்னா எனக்கு இதுக்கு நெகேஷன் என்னது? அட்லீஸ்ட் 1 green ball, குறைந்தபட்சம் ஒரு green வரதுக்கு நெகேஷன் என்னன்னா greenே வராம இருக்கிறதுக்கு, அதை கழிச்சிடணும். therefore 1 minus probability of என்னது? no green color. அந்த மூணுல எதுவுமே greenே வராம இருக்கிறதுக்கு probability. so this is equal to 1 minus, இங்க உங்களுக்கு தெரியும் மொத்தம் 15 பால் இருக்கு, 15C3. greenே வராம இருக்குது. green எத்தனை இருக்கு? 4 green இருக்கு. அப்ப மொத்தம் 15, 15ல 4 green. அப்ப greenே வரலனா அது என்ன எதுல இருக்கலாம் அது அப்படின்னா ரெட் அண்ட் ப்ளூல இருக்கலாம். அது ரெட் அண்ட் ப்ளூல 11 இருக்கு. அப்ப ஆன்சர் இஸ் 11C3 divided by 15C3. so find the answer. இது கண்டுபிடிங்க இப்போ fast. கண்டுபிடிங்க. தண்ணி மிஸ்டேக். So what is the value? 1 minus 11C3 by 15C3. 1 minus 15 into 14 into 13. மேல பாத்தீங்கன்னா இங்கே 1 into 2 into 3 வரும், மேலே 1 into 2 into 3 வரும். அது ரெண்டு அடிபட்டு போயிடும். so therefore 11 into 10 into 9. அடிக்கலாம். 2 3, இந்த 3 இங்கே அடிக்கலாம். 3 இங்கே அடிக்கலாம். 7. so this is equal to, இதோட மதிப்பு இங்கே எழுதுறேன், 1 minus 3 33, 33 divided by 13 7 91. so அப்போ
91 minus 33. இந்த 91 minus 33 போடும்போது நம்ம அவசரத்தில் சில பேர் 58 போடுவோம், 68 போடுவோம், 48 கூட போடுவோம். எப்பவுமே கணக்கில் எங்கேயுமே கழிக்கும் போகும்போது நார்மலாக எரர் விடுறது வந்து சகஜம்தான். நல்லா படித்தவங்க யாராக இருந்தாலும் எரர் விடுவாங்க. எப்பவுமே கழிக்கும் போது திரும்ப ஒரு தடவை, ஏன்னா இவ்வளவு தடவை வந்துட்டு கடைசியில் நீங்க எடுத்து எழுதும் போது வந்து 68/91 போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. சில லூஸ் எவாலுவேட்டர்லாம் இருப்பாங்க, 0 கூட போட்டு விட்டுருவாங்க. இப்போ ஒருத்த 10 போடணும்னு நினைச்சானா அட்லீஸ்ட் ஒரு 8ஆவது போடணும். ஆனா அப்போ எப்பவுமே கழிக்கும் போது சரிங்களா, நிறைய எவாலுவேட்டர் வந்து டிஎன்பிசி லூஸ் தான், எராட்டிக்கா மார்க் போடுவாங்க. இது வரைக்கும் போட்டுட்டு இருக்காங்க, நிறைய தடவை டிஎன்பிசி சொல்லிடுவோம். ஸோ இந்த தடவையாவது நம்புவோம். நல்ல ஆட்களை வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வந்து சொல்லியிருக்கிறோம், எல்லா இடத்துலையும் சொல்லி டிஎன்பிசியில் போய் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ் மீடியத்தில் எழுதுறவங்களுக்கு ப்ராப்பராக மதிப்பெண் போடுறது இல்லை. அப்புறம் அது இங்கிலீஷ் மீடியத்தில் எழுதினாலும் சரி, தமிழ் மீடியம் எழுதினாலும் எவாலுவேட்டர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மார்க் போடுறாங்க. வித்தியாசம் எப்படிங்க வித்தியாசப்படும்? எவ்வளோ வித்தியாசம் இருக்குறாங்க. ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கும் அவ்வளோ வித்தியாசம் போட்டாங்கன்னா அப்போ லக்கும் கொஞ்சம் வேணும் போல இருக்கே. நமக்கு திருத்துறவர் நல்ல மதிப்பெண் போடணுன்ற மாதிரி இருக்கு. ஸோ 58/91. ஸோ இன்னும் ப்ராபிலிட்டியில் நிறைய இருக்கு. நம்ம ப்ராபிலிட்டியோட டை சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்கிற கொஸ்டின்ஸ், மடங்குகள்லாம் கண்டுபிடிக்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மடங்குகள் அதாவது இங்கே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்போ இருந்து மெயின்ஸில் நடந்த ஒரு இதுக்கு முன்னாடி நடந்தது 90s இருந்து எடுக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து நான் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல எந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தா அதோட தியரி பார்ட்டும் உங்களுக்கு முக்கியம். சில கொஸ்டின்ஸ் தியரியாவும் கேட்பாங்க. பட் இப்பெல்லாம் தியரி பார்ட் அவ்வளவா கேட்கறது கிடையாது, அவ்வளவா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ட்டை கேட்கறது கிடையாது. இப்போ எல்லாமே கணக்கீடுகள் ப்ராப்ளம் தான். எப்பவுமே ஆப்டிடியூட்ல வந்து பழைய சிலபஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. இந்த நிறைய அரித்மேட்டிக் கொஸ்டின்ஸ், டைம் அண்ட் ஒர்க், எல்சிஎம், எல்சிஎம், பர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன்ஸ், ப்ராபபிலிட்டி, ஏரியா, வால்யூம், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ இது வந்து 58/91. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு டாபிக்லேயும் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும், என்னென்ன கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும் ஒவ்வொன்றுக்கும். சரிங்களா, ஒவ்வொன்றுக்கும் டெஃபினேஷன், அது எல்லா டாபிக்கும் டெஃபினேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஒரு டைம் அண்ட் ஒர்க்கு ஒரு ப்ராப்ளம் போடுறீங்க அப்படின்னா உடனே நம்ம போட்டுருவோம். அவசரம் நிறைய பேர் போட்டுருவாங்க. ஏ ஒரு வேலையை 10 நாளில் பார்க்குறாரு, பி ஒரு வேலையை 5 நாளில் பார்க்குறா. இருவரும் சேர்ந்தா எவ்வளவு நாளில் முடியும்? இல்லை இருவரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை பார்த்தா எவ்வளவு நாள் முடியும்? அப்படிங்கும்போது எல்லாம் டெஃபினேஷன் எழுதணும். ஏ ஒரு வேலையை ஒரு 10 நாள் பார்க்கிறார் என்றால் ஏயின் ஒரு நாள் வேலை அப்படிங்கிறத எழுதணும். 1/10. பியின் ஒரு நாள் வேலை அப்படிங்கிறத எழுதணும். அதை முழு மதிப்பெண் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டீடைல்டா சொல்யூஷன் கொடுக்கணும். ஷார்ட்கட்ல நம்ம அப்ஜெக்டிவ் டைப் போடுற மாதிரி இங்க போடக்கூடாது. திரும்ப சொல்ற, ஜென்ரல் மென்டல் எபிலிட்டியை தான் மேக்சிமைஸ் பண்ணலாம் உங்களுடைய ஸ்கோர். பாருங்க சார், அப்போ வந்து இதை 3 டைப் பார்த்துருக்கோம் நம்ம இதுலயே. ஆல்மோஸ்ட் எல்லா டைப்பையும் ஓவர். இதே வந்து வேற எந்த மாதிரி கேட்குறாங்க, சிலது கேட்குறாங்க, நீங்க எடுக்கிற 3 பால்ல வந்து 2 ரெட் வரணும், 1 கிரீன் வரணும் அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 ரெட்டு 1 கிரீன் வரணும் கண்டிப்பா அப்படின்னா 2 ரெட்டுன்னா என்னது? ரெட் ஆர் இருக்கா, 6C2 இன்ட்டு 1 கிரீன் வரணுமா, 4C1 டிவைடட் பை அதே 15C3. தட்ஸ் ஆல். இதுல கொஞ்சம் டஃப்ன்றதுனால இதை ஜஸ்ட் இதை வச்சு ஆரம்பிச்சது. இதுல ப்ராபிலிட்டிலே நிறைய நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நடந்த வகுப்புகளும் உங்களுக்கு ஏற்கனவே எடுத்தது நம்ம வந்து நம்ம ஆன்லைன்ல ஏற்கனவே எடுத்துருப்போம்ல. லாஸ்ட் இயர், அதுக்கு முந்தின வருஷம்லாம் ஆன்லைன் வகுப்புகள்லாம் எடுத்துருப்போம். ஸோ அதில் இருக்கக்கூடிய வகுப்புகளும் சிலது உங்களுக்கு மெயிலே நீங்க விசைக்குள்ள இப்போ நீங்க பார்க்க தேவையில்லை, எல்லாமே ஆப்ல வரும். ஸோ ஆப்ல கொஞ்சம் அப்லோட் பண்றதுக்கு இதாக இருக்கிறதுனால சில பேருக்கு வந்து உங்களுக்கு வந்து மெயிலே EXE ஃபைலாகவே அனுப்பும். அந்த EXE ஃபைலே நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம் பழைய கிளாஸஸ் எல்லாமே.
ஓகே, நெக்ஸ்ட்